வணக்கம் நேயர்களே, சத்தியம் சாத்தியம் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான மசோதா மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. மத்திய சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் மேக்வாலால் எதிர்க்கட்சிகளுடைய கடுமையான எதிர்ப்புகளுக்கு மத்தியில் இந்த மசோதா தாக்கலாகி இருக்கிறது. நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அனுப்ப வேண்டும் என்ற கோரிக்கையை ஏற்றிருக்கிறது மத்திய அரசு. உள்துறை அமைச்சர் அதை தெரிவித்திருக்கிறார். அதிபர் ஆட்சிக்கு வித்திடக்கூடும் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது, ஜனநாயகத்திற்கு விரோதமானது என்ற விமர்சனங்களை எல்லாம் தாண்டி இந்த மசோதா தாக்கலாகி இருக்கிறது. ஓட்டெடுப்பும் எடுக்கப்பட்டிருக்கிறது. இதை பற்றிய பேச இருக்கிறது இந்த அமர்வு. அடுத்த கட்ட நகர்வுகளாக இந்த விவகாரத்தில் என்னென்ன நடக்க இருக்கிறது என்பது பற்றி 4 விருந்தினர்கள் பங்கேற்கிறார்கள். காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய செய்தி தொடர்பாளர் திரு இதாயத்துல்லா பங்கேற்கிறார். பாரதிய ஜனதா கட்சி சார்பில் திரு தூத்துக்குடி செல்வம், அரசியல் விமர்சகர் திரு ராமசுப்ரமணியம், ஆம் ஆத்மி கட்சியினுடைய தமிழ்நாடு தலைவர் திரு வசீகரன். 4 வரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் போகலாம். 4 பேருக்கு வணக்கம். ராமசுப்ரமணியம் சார் வணக்கம். நான் பேசுறது கேக்குதா சார்? நல்லா கேட்கறது சார். இது இந்த சட்ட திருத்தம் அரசியலமைப்பு சட்டத்திலேயே செய்யப்படக்கூடிய இந்த சட்ட திருத்தம் ஜனநாயகத்திற்கு விரோதமானது. நாடாளுமன்றத்தினுடைய ஆயுட்காலத்தை மையப்படுத்தி மாநில அரசாங்கங்களுடைய அவர்களுடைய ஆயுட்காலத்தை தீர்மானிப்பது அல்லது அதை கலைப்பது அப்படிங்கிறதெல்லாம் ஜனநாயகத்திற்கு விரோதமானது. ஏன்னா மாநிலங்கள் அப்படிங்கிறது அது இந்தியாவினுடைய ஒரு அங்கம் அல்ல, மாநிலங்கள் சேர்ந்ததுதான் இந்தியா அப்படிங்கிற வாதங்கள் எல்லாம் இன்று பேசப்பட்டது இன்று அவையில். ஆனா அதையெல்லாம் ஒன்றும் பெருசா யாரும் பொருட்படுத்தியது போல தெரியல. குறிப்பா டிஎம்சியினுடைய எம்பி எல்லாம் பேசினது இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறது இது ஒரு 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 ஜென்டில் மேனுடைய டிசைர் மற்றும் ட்ரீம் அப்படின்ட்டு அவர் பார்லிமெண்ட்லேயே இன்னைக்கு அதை அவர் பதிவு பண்ணியிருக்கிறார். சார், இதை ரொம்ப வேகப்படுத்துகிறதா மத்திய அரசு? இதுல அடுத்து என்ன நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு? எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். அதாவது நீங்க குறிப்பிட்டது போல இது ஜனநாயகத்துக்கு விரோதமானது அப்படிங்கறதுதான் எல்லாருடைய ஒப்பீனியனாகவும் இருக்கின்றது. அதாவது இந்த பெடரல் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற மாதிரி கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானதாக இந்த முயற்சியானது நடைபெற்று கொண்டிருக்கின்றது அப்படிங்கறதுதான் எல்லாருடைய எண்ணப்பாடும். ஆனால் அதை இன்னைக்கு பிஜேபி அரசாங்கம் புறந்தள்ளி இருக்கின்ற என்டிஏன்னு பேரு, பட் பிஜேபி தான் நடத்தி கொண்டிருக்கின்றது. அதுவும் குறிப்பாக ஹரியானாலையும் மகாராஷ்டிராலையும் அசம்பிளி தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு அவங்களுடைய அதிகார மமதை என்பது ரொம்ப பழையபடியே மிகப்பெரிய அளவிற்கு வந்துவிட்டது. இது ஒத்தி வைப்பாங்க அல்லது இப்ப எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் என்றாலும் நினைத்த போது இந்த 2 அசம்பிளி எலெக்ஷனும் அவங்களுக்கு ரொம்ப தைரியத்தை கொடுத்திருக்கின்றது. இன்னும் சொல்ல போனால் மிகப்பெரிய அளவிற்கு திமிர்தண்டித்தனத்தை அதிகமாக ஆகி இருக்கின்றது என்பதுதான் நன்றாகவே தெரிகின்றது. இப்ப இந்த விஷயத்துல நம்ம இந்தியாங்கிறது இட் இஸ் அ கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கும்போது இட் இஸ் அ பெடரல் செட்டப் அப்படின்ட்டுதான் வரையறுக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது கூட்டாட்சி தத்துவத்தை அடிப்படையாக கொண்டு அமைகின்றது இந்த அரசாங்கம். அதாவது சுப்ரீமசிங்கிறது ஏதோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இருக்கு. அவங்க வாட் எவர் தே வாண்ட் they can do or undo with the state government அப்படிங்கிற மாதிரி எண்ணப்பாடு என்பது மிக தவறானது என்பது என்னுடைய கருத்து. இந்த சட்ட திருத்தம், அதாவது கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட், அதுல என்னென்னலாம் செய்யணும்? இப்ப தற்போது இருக்கக்கூடிய ஆர்டிகிள் 83 இருக்கட்டும், 172 இருக்கட்டும், இதெல்லாம் காலவரை, அதாவது 5 வருஷம் ஸ்டேட் கவர்மெண்ட், அதாவது ஸ்டேட் அசம்பிளியாக இருக்கட்டும் அல்லது நாடாளுமன்றமாக இருக்கட்டும். நாடாளுமன்றம்னா லோக்சபா சொல்கிறேன், ராஜ்யசபா எடுத்துக்கொள்ளல. ஆகவே இதெல்லாம் 5 வருஷம் வரையறை செய்யப்பட்டிருக்கின்றது அப்படிங்கறத நாம பார்க்கணும். அதாவது 368 அதுதான் ஸ்பெசிபிக்கா நாம எடுத்துக்கணும். 368ல இட் இஸ் அ பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கறத ரொம்ப தெளிவாக அதுல சொல்லி இருக்கு. இந்த பீரியட நீங்க ரொம்ப நீட்டிக்க முடியாது அல்லது குறைக்க முடியாது கண்ணா பண்ணாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றது. எவ்வளவு நீட்டிக்கலாம்னா எமர்ஜென்சி அப்படின்னு இருந்தா ஒரு வருஷம் வரைக்கும் நீட்டிக்கலாம். ஆனால் அந்த மாதிரி என்ன எமர்ஜென்சி, அந்த மாதிரி இப்ப எமர்ஜென்சி இன்டர்னல் எமர்ஜென்சிக்கு வாய்ப்பே கிடையாது. எக்ஸ்டர்னல் எமர்ஜென்சி வந்தா தான் அதற்கான வாய்ப்புகள்லாம் உண்டு. இப்ப 3 விஷயங்கள் அவங்க சொல்றாங்க. ஒண்ணு,
ஸ்டேட் அசம்பிளி அதனுடைய பீரியட லோக்சபா எலெக்ஷனோட சேர்ந்து அதை சரியாக வைக்கணும் அப்படின்னு ஒண்ணு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த எலக்டோரல் ரோல்ஸ் இப்ப தனித்தனியா இருக்கு. இப்ப ஸ்டேட் அசம்பிளி எலெக்ஷன் அதுக்கு ஒரு தனி ரோல், அதே மாதிரி லோக்சபா எலெக்ஷன் அதுக்காக ஒரு தனி ரோல், அதே போல முனிசிபாலிட்டி எலெக்ஷன் அல்லது பஞ்சாயத்து எலெக்ஷன் அப்படின்னா எல்லாத்தையும், ஏன்னா there will be deletions and additions, changes இதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் அப்பப்ப இன்கார்பரேட் பண்ணணும். அந்த எலக்டோரல் ரோல்ஸ் அதை பத்தி பேசுறது ஆர்டிகல் 325. This will have to be very seriously seen. அடுத்தது மூணாவது பாத்தீங்கன்னா எலெக்ஷன், இப்ப இது ரெண்டுத்துக்கு கொண்டு ஆயிடுச்சா, வாட் அபவுட் பஞ்சாயத்து அண்ட் முனிசிபாலிட்டிஸ், அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா இது முடிஞ்ச 100 நாளுக்குள்ள அதை வச்சுடலான்றாங்க. பஞ்சாயத்து எலெக்ஷன் அண்ட் முனிசிபாலிட்டி எலெக்ஷன் அதை யாரோட ப்ரெராகேட்டிவ்னு பாத்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்டோட ப்ரெராகேட்டிவ். இப்ப இவங்க 100 நாளுக்குள்ள அதை வைக்கிறேன்னு சொல்லும் போது அப்ப கிட்டத்தட்ட அதையும் தன்னுடைய வசப்படுத்திக் கொள்ளுகின்றார்கள். அப்ப இதெல்லாம் பார்க்கும்பொழுது இவங்க என்ன சொல்றாங்கன்னா ஆர்டிகல் 83, 172 இதெல்லாம் சரி செய்வதற்காக ஆர்டிகல் 85, 174, 356 அப்படிங்கிற மாதிரி அதுல சட்ட திருத்தம் கொண்டு வருது. ஆர்டிகல் 356 அமெண்ட்மெண்ட் கொண்டு வரணும். ஆர்டிகல் 356 உங்களுக்கு அந்த இதை கலைக்கிறது, நம்ம அசம்பிளியை கலைக்கிறது. அது நீங்க இப்ப சத்துக்கு இப்பெல்லாம் முன்னாடி எல்லாம் அதெல்லாம் நடந்து கொண்டிருந்தது. இந்திரா காந்தி பீரியட்லயா இருக்கட்டும் அல்லது ஜனதா பீரியட்லயும் அதை செய்துதான் கொண்டிருந்தார்கள். நம்ம அதையும் கவனிக்கணும். ஏன்னோ இவர்கள் தான் உத்தம புத்திரர்கள் அப்படின்னா சொல்றதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. அது முடியாது அப்படின்னு சொல்லுது பொம்மை கேஸ்ல சுப்ரீம் கோர்ட் அப்ப சொல்லிருக்கு. அது அந்த மாதிரிலாம் இஷ்டத்துக்கு நீங்க கலைக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்கு. அடுத்தது பீப்புள்ஸ் ரெப்ரசன்டேஷன் ஆக்ட் 1951, அதுல 141, 152 இதெல்லாம் சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. சோ இந்த ஆர்டிகல் 325, 83, 85, 172, 174, 356 இப்படி எல்லாத்தையும் மாத்தணும். 85, 172 to 174 அப்படின்னு சேஞ்ச் பண்றேன். இதனுடைய இம்பாக்ட் என்ன, ஆர் இம்ப்ளிகேஷன் என்ன? அதாவது மத்திய அரசாங்கம் நினைச்சால் மாநில அரசாங்கத்தை இது சேர்க்கிறேன்னு சொல்லிட்டு இப்ப நம்ம நடந்து கொண்டிருக்கின்ற இப்ப உதாரணமாக இப்ப வர அடுத்த தேர்தல் தமிழ்நாட்டை பொறுத்த 2016. இவங்களுக்கு எப்ப அடுத்த எலெக்ஷன் வரப்போகின்றது? இப்ப 2014னா 2019. அப்ப 3 வருஷ காலம் தான் என்னுடைய லைஃப் டைம் இருக்கும். 2016 இருந்ததுன்னா 2019 ஆட்டோமேட்டிக்கா அது கலைஞ்சு போற மாதிரி இருக்கும். ஆகவே இது எப்படி சாத்தியம்? அப்ப உங்க 5 வருஷங்கிறதுக்காக மக்கள் ஓட்டு போட்டு அந்த மீதி 2 வருஷத்துக்கு என்ன பண்ணுவீங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர் அதை இப்ப ஜனாதிபதிங்கிற பேர்ல இவர் கவர்னர் ஆட்சி இங்க நடந்து கொண்டிருக்கும். வாட் அபவுட் டெல்லி? அதுவும் கவரலாம். அப்படி கவர்ந்ததுன்னா அதுக்கு என்ன வழிமுறை அப்படின்னு பார்த்தா அங்கக்கு எலெக்ஷன் வைப்போமா வைக்க மாட்டோமா இதெல்லாம் ஒண்ணும் தெரியல. அது பாட்டுக்கு அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வராதான். அவங்க என்ன பர்மனண்டா? புரியுது சார். ஆகவே இதெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் பெரிய தகராறு எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதெல்லாம் நாம ஒரே செகண்ட் முடிச்சுடுறேன். இந்த மாதிரி நம்முடைய கான்ஸ்டிடியூஷன் யார பேஸ் பண்ணி சார் இருக்கு? பிரிட்டிஷ் நாடாளுமன்ற சிஸ்டத்தை பேஸ் பண்ணி தான் நம்முடைய கான்ஸ்டிடியூஷன் தயார் செய்யப்பட்டது. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச சமாச்சாரம் தான். அந்த பிரிட்டன்லயே 2011 இந்த மாதிரி ஒரு ஃபுல் ஹார்டி அட்டெம்ப்ட் பண்ணினாங்க. அந்த ஃபுல் ஹார்டி அட்டெம்ப்ட் பண்ணின பிறகு அது சரிபட்டு வராதுன்னு 2015 தே கேவ் அப். இதே மாதிரி முயற்சி ஜெர்மனியில நடந்தது. நேத்திக்கு ஜெர்மனி மத்திய அரசு கலைஞ்சு போயிருக்கு. இப்ப எலெக்ஷன் நடத்த போறேங்கிறான். அப்ப எங்க ஃபெயிலியர் ஆயிருக்கு, இதெல்லாம் எங்கெங்க ட்ரை பண்ணி ஃபெயிலியர் ஆச்சோ அதெல்லாம் நாம எடுத்துக்கொண்டு நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கணும் அப்படிங்கறதுக்காகவே இதெல்லாம் செய்யறது. அதாவது நேஷனல் இஷ்யூஸ் எடுத்துட்டு ஸ்டேட் லெவல்ல இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனைகள் இதெல்லாம் ஒதுக்கி தள்ளிவிட்டு ஒரு எலெக்ஷன் நடத்தணும். அப்ப நமக்கு தான் ஜெயிப்பு அதிகம் அப்படிங்கிற மாதிரி நிறைய சர்வேசர் அப்படித்தான் சொல்றது. நேஷனல் இஷ்யூஸ் வரும்பொழுது
ஸ்டேட் லெவல்ல இருக்கிற இஷ்யூஸ் அடிபட்டு போகும் அப்படிங்கிற மாதிரி. okay. ஆகவே மத்தியிலும் நாம் மாநிலத்திலும் நாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முயற்சி எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது. இது ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ். அப்ப இந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அதுக்கு புறம்பானது. ஒரே ஒரு செகண்ட் முடிச்சுடுறேன். ஆனால் இதெல்லாம் நீங்க என்ன பண்ணணும்னா 2/3 மெஜாரிட்டி லோக்சபால ராஜ்யசபால நீங்க கொண்டு வந்தா போறோம். ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்டேட் லெவல்ல அந்த 50% ஆஃப் தி ஸ்டேட்ஸ் will have to approve this அப்படிங்கிற மாதிரி ஒரு பொசிஷன் இருக்கு. ஆனால் ராம்நாத் கோவிந்த் அவருடைய ரெக்கமெண்டேஷன் படி இதுல 2/3 வச்சுட்டா போறோம். அப்படி இருந்ததுனால் அதுக்கு ஸ்டேட் அசம்பிளியோட பர்மிஷனே தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுத்திருக்காங்க. ஏன்னா இது மாதிரி இருக்குன்னு இப்ப 15/16/6 அதாவது எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அவங்களுக்கு இந்த ரிசர்வேஷன் 10% கொண்டு வந்தாங்க இல்லையா? இதே மாதிரி சிஸ்டம் தான் அதுல கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்த போது என்னாச்சு, அது சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிட்டு அதெல்லாம் கரெக்ட் தான் போய் அப்படின்ட்டாங்க. ஆகவே அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும் அப்படிங்கிற மாதிரி இவங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இதை டெஃபினட்டா கொஸ்டின் பண்ண போகின்றார்கள். பண்ணினாலும் இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டோட நிலைமை நமக்கு நன்றாகவே தெரியும். மத்திய அரசுடைய கைப்பாவையாக அதுவும் ஆகி கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த மாதிரி அவங்க பாஸ் பண்ண 2/3 இதுல மெஜாரிட்டியில பாஸ் பண்ணினாங்கன்னா அவ்வளவுதான். எதுக்கு முடிவு ஒண்ணு இருக்காதுன்னு நினைக்கிறேன். அவங்க விரும்பிய ஒண்ணமே நடக்கும் அப்படின்னு தான் நான் பயப்படுறேன். ஓகே ஓகே. தூத்துக்குடி செல்வம் சார், வணக்கம் சார். கிட்டத்தட்ட ஒரு 50,000 ஒரு 1 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு இந்த தேர்தல் நடத்துவதன் மூலமாக மட்டுமே ஆகக்கூடிய செலவுகள், இது ஒரே கட்டமா நடத்தினா இது கொஞ்சம் குறையும் அப்படிங்கிற அந்த ஒற்றை காரணத்தை தாண்டி வேற ஏதாவது காரணங்கள் இருக்கா இதை கொண்டு வருவதற்கு? சத்தியம் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு நெறியாளர் சகோதரர் அரவிந்தாக்ஷன் அவர்களுக்கு, என்னுடைய சக பங்கேற்பாளர்களுக்கு, அதே போலவே தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜனநாயகத்தினுடைய மாண்புகள் எந்த வகையில் சிதைக்க, எனக்கு முன்னாலே பேசிய ஐயா ராமசுப்ரமணியம் அவர்கள் ஏதோ பெடரல் செட்டப்புக்குலாம் இதெல்லாம் பெரிய பாதிப்பு அப்படின்லாம் சொன்னாங்க. நான் என்ன சொல்றேன்னா, இன்றைக்கு கூட்டாட்சி தத்துவத்திற்கு எந்த வகையில் விரோதமாக இருக்கிறோம், மதசார்பின்மைக்கு எந்த வகையில் விரோதமாக இருக்கிறோம். இன்னும் ஒரு விஷயம் நீங்களே சொன்னீங்க, ஒரு நாடாளுமன்ற தேர்தல் நடத்தி முடிப்பதற்கு ஒரு 4,000 கோடி 5,000 கோடி ரூபாய் ஆகுதுங்கிற மாதிரி இருக்கு. சரி, இந்தியாவுல எப்ப பார்த்தாலும் தேர்தல், ஒன்று நாடாளுமன்ற தேர்தல், இன்னொன்று 28 மாநிலங்கள் இருக்கிறது. 28 மாநிலங்களில் 5 ஆண்டுகளும் மாறி 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 தேர்தல். இப்ப ஆந்திரால தேர்தல் வந்த பிறகு என்னன்னா, நம்முடைய பார்டர் தமிழ்நாடு பார்டர்ல இருக்கிற இடங்கள்ல எல்லாம் கோட் ஆஃப் கான்டக்ட் வந்துடும். ஆந்திராவில் இருந்து வரக்கூடிய வாகனங்கள் தணிக்கை செய்யப்படும். அங்க இருந்து வரக்கூடிய பொருள்கள் எல்லாமே தடை செய்யப்படும். அதாவது ரொம்ப கட்டுப்படுத்தப்படும். இங்கிருந்து போற பொருளை தடை பண்ணுவாங்க, கண்காணிப்பாங்க, கட்டுப்படுத்துவாங்க. இப்படி இந்தியா முழுக்க எப்பொழுது பார்த்தாலும் தேர்தல் தேர்தல் தேர்தல். ஒன்று சட்டமன்ற தேர்தல், இன்னொன்று மாநகராட்சி தேர்தல், இன்னொன்று நகராட்சி தேர்தல், இன்னொன்று பேரூராட்சி தேர்தல். இப்படி மாறி 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 எப்போ பார்த்தாலும் தேர்தல் நடந்துட்டு இருந்தா இந்த அதிகாரிகளுடைய பணிச்சுமை அதிகமாகுமா ஆகாதா? ஒண்ணு. ரெண்டாவது, எப்ப பார்த்தாலும் தேர்தல் தேர்தல் சொன்னீங்கன்னா அதிகாரிகளுடைய வேலைப்பளு அதிகமாகிரும். சரி, அதிகாரிகளுக்கு ஒரு மன நிம்மதி இருக்காது. இன்னும் ஒண்ணு கேட்டீங்கன்னா, தேர்தல் வந்துருச்சு, எலெக்ஷன் அறிவிச்சிட்டாங்கன்னா மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் உடனே வந்துடும். வந்த உடனே இந்த அதிகாரிகள் என்ன, ஒரு ஓட்டர் லிஸ்ட செக் பண்ணணும், பூத் ஸ்லிப் வீடு வீடா கொடுக்கணும். அதுக்கு பிறகு அவங்க பணம் கொடுக்கறாங்களான்னு கண்காணிக்கணும். அது ஆளுங்கட்சி கொடுத்தா கண்டுக்கிட மாட்டாங்க, எதிர்கட்சி கொடுத்தா அதை பாப்பாங்க. இன்னொன்னு, ஒவ்வொரு தேர்தலிலும் ஒரு பஞ்சாயத்து வார்டு தேர்தலில் இருந்து அந்த தேர்தலை தனியா தான் நடத்தி ஆகணும். நான் சொல்ல கொஞ்சம் அனுமதிக்கலாம். நீங்க இதுவரை குறிக்கிடாம இருந்தீங்க, எனக்கு கொஞ்சம் கொடுக்கலாம். அதாவது இந்த முறை மாற்றப்படணும். அதுக்காகத்தான் இது ஏதோ புதுசா பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த உடனே ஒரே நாடு ஒரே தேர்தல் இப்படிலாம் நீங்க ஒரு பெரிய பூகம்பத்தை கட்டமைக்கிறார்கள். காரணம் என்னன்னு கேட்டா, இந்த மாநில கட்சிகளுக்கு ஒரு பதற்றம் இருக்கிறது, பயம் இருக்கிறது. ஐயா சொன்னாங்க, திமிரு இருக்கு, அகம்பாவம் இருக்குன்னு சொன்னாங்க. நான் அதுல இருந்து கொஞ்சம் மாறுபட்டு சொல்றேன்.
மாநில கட்சிகளுக்கு ஒரு பயமும் அச்சமும் தடுமாற்றமும் இருக்கு. அதனுடைய விளைவுதான் இவங்களுக்கு பயம் வருது. ஏன்னு கேட்டா மக்கள் தானே சார், மக்கள் தானே ஓட்டு போட போறாங்க. மக்கள் ஓட்டு போடும் போது நீங்க எதுக்கு பயப்படுறீங்க? நீங்க நல்லது செஞ்சா மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட போறாங்க. எந்த கட்சி நல்லது செய்கிறதோ, ஊழல் இல்லாமல் ஒரு நேர்மையான அரசு, மக்களாட்சி தத்துவத்தை மதிக்கிற ஒரு அரசு அமைவதற்கு மக்கள் ஓட்டு போட போறாங்க. அதுக்கு நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? ஒண்ணு. ரெண்டாவது, இது என்னமோ இன்னைக்கு புதுசா வந்த மாதிரி பேசுறாங்க. இல்ல, 1952 முதல் பொது தேர்தல், 1967 வரை ஒரே தேர்தல் தான், நாடு முழுக்க ஒரே தேர்தல் தான் நாடாளுமன்றத்துக்கு சட்டமன்றத்துக்கு இருந்தது. அந்த நடைமுறை தான். ஆனா 1967க்கு பிறகு எதுக்காக இந்த மாற்றம் வந்துச்சுன்னு சொன்னா, மரியாதைக்குரிய அம்மையார் இந்திரா காந்தி அவர்களுக்கு காங்கிரஸ் கட்சியில ஏற்பட்ட நெருக்கடியின் காரணமாக, காங்கிரஸ் கட்சியில ஏற்பட்ட பிளவின் காரணமாக, அந்த காங்கிரஸ் கட்சி எடுத்த மிக தவறான முடிவின் காரணமாகத்தான் இது நடந்துச்சு சார். 1969 ஜாகிர் ஹுசேன் இந்தியாவுடைய குடியரசுத் தலைவர் மாரடைப்பாலை இறந்து போறார். அந்த மாரடைப்பாலை இறந்து போகும்போது அப்போ காங்கிரஸ் சிண்டிகேட் இருக்காங்க. அது அப்போ சிண்டிகேட் என்று சொல்லக்கூடிய அம்மையார் இந்திரா காந்திக்கு எதிரான தலைவர்கள், பெருந்தலைவர் காமராஜர் உள்ளிட்ட தலைவர்கள் எல்லாம், எஸ்கே பாட்டீல், நிஜலிங்கப்பா, இப்படிப்பட்ட தலைவர்கள் எல்லாம் அம்மையார் இந்திரா காந்திக்கு எதிராக இருந்தார்கள். அதனால இந்திரா காந்தி என்ன செஞ்சாங்க தெரியுமா? அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய கமிட்டி நீலம் சஞ்சீவ் ரெட்டியை இந்தியாவுடைய குடியரசுத் தலைவர் வேட்பாளராக நிறுத்தினாங்க. ஆனால் அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளராக நிறுத்தப்பட்டவருக்கு எதிராக வி கிரிய நிப்பாட்டி, மரியாதைக்குரிய டாக்டர் கலைஞர் அவர்கள் அன்றைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருந்தார். அவருடைய ஆதரவை எல்லாம் பெற்று அவர் தன்னுடைய கருத்தை வலுப்படுத்த வேண்டும், எதிர் மனநிலையில இருக்கிறவருடைய ஆதிக்கத்தை குறைக்கணுங்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட, அதாவது ஜனநாயக சிதைவை, ஜனநாயகத்தினுடைய மாண்பை குலைத்தது அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள். இன்னொன்னு, இவ்வளவு பெருசா பேசுற ஐயா ராமசுப்ரமணியமா ஐயா ஆகட்டும், அல்லது மரியாதை எனக்கு பின்னாலே பேசக்கூடிய அண்ணன் இதயத்துல்லா அவர்கள் ஆகட்டும், நான் சொல்ல விரும்புறது என்ன, எனக்கு பிறகு அவர் பேச போறாரு. அதனால நான் என்ன சொல்றேன்னா, 1975 அலகாபாத் உயர் நீதிமன்றம் அம்மையார் இந்திரா காந்திக்கு எதிராக தீர்ப்பு வழங்கியது, தேர்தல் தீர்ப்பு வழங்கி அம்மையார் இந்திரா காந்தியுடைய தேர்தல் செல்லாது சொன்னாங்க. ராஜ்நாராயணன் தேர்ந்தெடுக்கப்பட்ட செல்லும்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகுதான் மிசா என்கிற கொடுங்கோல் சட்டம், இதான் ஜனநாயகத்தினுடைய குரல் வலையை நெறித்து மிக 1967 வரை ஒரே நாடு ஒரே தேர்தல் நடந்து கூட இருக்கலாம். ஆனா இன்னைக்கு வந்து பார்லிமெண்ட்ல தாக்கல் செய்திருக்கக்கூடிய பில்லில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய திருத்தங்கள் இருக்குல்ல, அது மாநிலங்களுடைய அதிகாரத்தை சென்ட்ரலைஸ் பண்ணுதுங்கிறாங்க. மாநிலங்கள் தனி அதிகாரம் கொண்டது அப்படிங்கறதை மாற்றக்கூடியதாக இருக்குதுங்கிறது தான் இங்க இருக்கக்கூடிய பிரச்சனையே. இல்ல கிடையாதுன்னு சொல்றேன். நீங்க எந்த வகையிலங்கிறத பின்னால உள்ளவங்க சொல்லிட்டு நான் அதை ஒத்துக்கிறேன். அதாவது என்ன கேட்டீங்கன்னா, இன்றைக்கு அரசியல் சட்டத்தினுடைய 129வது பிரிவு, அதுல அமெண்ட்மெண்ட் திருத்தம் கொண்டு வருவதற்காக நாடாளுமன்றத்தில் அந்த பில்லை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. அதாவது அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்து நாடாளுமன்றத்தில் அந்த தீர்மானம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த அறிமுக நிலையிலேயே அவர்கள் எதிர்த்திருக்காங்க. இன்னைக்கு நிலைமையிலேயே சரி, ஆதரித்து ஓட்டு போட்டவர்கள் 220 பேரு, எதிர்த்து ஓட்டு போட்டவங்க யாரு 149 பேரு. அதனால நான் என்ன சொல்றேன்னு கேட்டா, இது ஜாயிண்ட் பார்லிமெண்ட் கமிட்டிக்கு போய் இன்னும் அங்கே டிஸ்கஸ் பண்ணி, ஜாயிண்ட் பார்லிமெண்ட் கமிட்டி நாடாளுமன்ற கூட்டுக்குழுவில் பாரதிய ஜனதா கட்சி மட்டும் இல்ல, எதிர்கட்சிகள் இருக்காங்க, எல்லா எதிர்கட்சிகள் இருக்காங்க, எல்லா எதிர்கட்சிகளுடைய உறுப்பினர்களும் பேசட்டும். அதனால இதை விட்டுட்டு இவர்களுக்கு வசதியாக இவங்களுக்கு பயம் வந்துருச்சு. என்ன பயம்னு கேட்டீங்கன்னா, ஐயா ராமசுப்ரமணியம் அவர்கள் சொன்ன மாதிரி மகாராஷ்டிரால ஜெயிச்சுட்டாங்க, எந்த தேர்தலை எடுத்தாலும் இவர்கள் ஜெயித்து கொண்டே இருக்கிறார்கள். ஆக மோடி என்கிற மகத்தான மனிதர், நேர்மையான மனிதருடைய தலைமையில் இந்தியா என்கிற அந்த 140 கோடி மக்களும் மோடி அவர்களை ஆதரிக்க தொடங்கிட்டாங்க. நம்முடைய அரசியல் வாழ்வு எதிர்கட்சிகளுக்கு இருக்கு. ஓகே சார். வசீகரன் சார் வணக்கம். வசீகரன் சார், சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா வந்து ஒரு உத்தரவு ஒன்று போட்டது சார். டெல்லி அரசாங்கத்தில் இந்த செக்ரட்டரிஸ் நியமனம் தொடர்பாக முதலமைச்சருக்கே அதிகாரம் இருக்குன்னு ஒன்றும் போட்டாங்க. உடனடியா பார்லிமெண்ட் கூடி என்ன பண்ணாங்க அப்படின்னா, இல்ல அந்த அதிகாரம் எங்களுக்கு தான் இருக்குன்னு சொல்லிட்டு, கவர்னருக்கு தான் அந்த அதிகாரம் இருக்குன்னு சொல்லிட்டு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் இருக்குன்னு சொல்லிட்டு
அவசரமா ஒரு பில்லை பாஸ் பண்ணி கொண்டு வந்தாங்க. அது அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டோட அந்த உத்தரவு செல்லுபடி ஆகாம போயிடுச்சு. அதுபோல இன்னைக்கு பார்லிமெண்ட்ல இன்னைக்கு பேசிய சமாஜ்வாதியாக இருக்கட்டும், திரிணாமுல் காங்கிரஸாக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், மணிஷ் திவாரி பேசினார், இன்னைக்கு TR பாலு பேசினார். இவர்கள் எல்லாரும் சொல்லக்கூடியது என்னன்னா, இவங்க பவரை சென்ட்ரலைஸ் பண்ணிக்கிறாங்க. ஒரு ஒரு மாநில அரசு ஒரு எலெக்ஷன்ல ஜெயிச்சு வந்த பிறகு அதனுடைய ஆட்சி காலத்தை முழுமையாக பூர்த்தி செய்ய முடியாதவாறு இந்த சட்ட திருத்தம் அமைந்திருக்கிறது அப்படின்ட்டு எல்லாத்தையும் இவங்க எடுத்துக்கிறாங்க. சில அதிகாரங்கள் இருக்கு, மாநிலங்கள் தனித்த அதிகாரம் கொண்டவை அப்படிங்கறதை உடைக்கக்கூடிய வகையில் இது இருக்கு அப்படின்னு சொல்றாங்களே, அது என்ன சார்? அது அந்த மாதிரிதான் இருக்கா? இது உண்மைதான் சார். அவங்க தொடர்ந்து இப்ப அவங்க ஆட்சிக்கு வந்த காலத்திலிருந்து இதை நம்ம பார்த்து கொண்டே இருக்கிறோம். ஏன்னா மாநிலத்தினுடைய அதிகாரங்களை எந்த வகையில எல்லாம் குறைக்கலாங்கிறத அவங்க திட்டமிடுறாங்க, செய்துகிட்டு இருக்கிறாங்க. நீங்க சொன்ன மாதிரி அந்த IAS அதிகார நியமனத்திலே நம்ம அதை பார்த்துட்டோம். என்ன அதுக்காக கெஜ்ரிவால் அவர்கள் கடுமையான முயற்சி எடுத்தாரு. தமிழ்நாடு, இந்தியா முழுக்கும் எல்லா முதலமைச்சர்கள் எல்லாம் போய் சந்திச்சாரு. என்னன்னு கேட்டா, இந்த மாதிரி ஒரு கஷ்டத்தை, அதாவது மக்கள் பணி செய்யறதை விட இவர்களோட போராடுவதையே பெரிய வேலையாக அவர்கள் மாற்றினார்கள். அது அடுத்தது என்னன்னு கேட்டா, இப்ப தேர்தல்ங்கிறது இது இப்ப சொல்ல போனா இது ஒரு டைவர்ஷனுக்கு தான் இப்ப எல்லாருக்கும் நம்மள பேச வச்சிருக்கிறாங்க. ஏற்கனவே ஏராளமான தவறுகளையும் பிரச்சனைகளையும் ஊழல் மிக அதாவது டெக்னிக்கலா தான் ஊழல் செய்யாமல் பிறரை வைத்து ஊழல் செய்து, அதானி போன்றவர்களை வைத்து ஊழல் செய்து கொண்டிருக்கிறார். இதெல்லாம் இப்ப மிகப்பெரிய அளவுல அவர்களுக்கு பின்னடைவை சந்திச்சதுனாலதான் இந்த கடந்த தேர்தல்ல அவங்க பின்னடைவுகளை சந்திக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது. ஆக இப்ப அதை தொடர்ந்து இப்ப தேர்தல் இது ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் தொடர்ந்து இதை போலத்தான் அதிகாரம் பெரும்பான்மை இருக்கிறதோ இல்லையா, எப்படியாவது ஏதாவது செஞ்சு அதை அவர்களை பெரும்பான்மையை ஆக்கி விடுகிறார்கள். அந்த மாதிரிதான் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா அதே நேரத்துல இப்போ இந்த தேர்தல் இப்போ ஐயா சொன்னாங்க 67க்கு முன்னாடி அப்படி இருந்துச்சு. அது சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் எல்லாரும் ஒன்னாதான் இருந்திருக்கிறோம். ஒரே தேர்தல் தான் நடந்திருக்க முடியும். 5 வருட காலத்துக்கு அது நடந்திருக்க முடியும். ஆனால் காலப்போக்குல ஜனநாயகத்துல அது இது சரியாவே இது நடக்க போறது இல்ல சார். இது சும்மா இன்னைக்கு ஏதோ ஒரு மாற்று வேலைக்கோ ஏதோ ஒண்ணு பண்றதுக்கு திரும்ப இதை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. எப்படி சாத்தியமாகும்னு பிராக்டிகலா பார்க்க வேண்டாமா? பிராக்டிகலா இது எப்படி தேர்தல் நடக்க முடியும்? 3 வருஷம் ஆட்சியில இருக்கிறாங்க. நீங்க உங்களுக்கு டைம் பார்லிமெண்ட் டைம் வந்துருது. அப்போ என்ன ஆகும்? பார்லிமெண்ட் டைம் 3 வருஷத்துல 2 வருஷம் போயிடும். அப்போ இல்ல 1 வருஷத்துல ஏதோ கவர்மெண்ட்ல ஒரு பிரச்சனை வருது, அதாவது எண்ணிக்கையில ஏதோ ஒரு பிரச்சனை வருது, ஆளுங்கட்சி எதிர்கட்சி ஆட்சி கவருது. அப்போ மீதி 4 வருடத்துக்கு கவர்னர் தான் ஆட்சி பண்ணுவாரா? ஆக இது மாதிரி பாராளுமன்றத்துக்கே பிரச்சனை வருது, பாராளுமன்றத்துக்கே இந்த மாதிரி மத்திய ஆட்சிக்கே பிரச்சனை வருது. அப்ப 4 வருஷம் தேர்தல் நடத்துவாங்களா மாட்டாங்களா? ஆக இது ஏதோ ஒரு, அதாவது இவர்கள் இது எல்லாத்துலயுமே 370 பண்ண மாதிரி ஒவ்வொன்னையும் பண்ண மாதிரி இதையும் பண்ணிக்கிறணும்ங்கிறது நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இது இன்னும் அப்படியே இருந்தாலும் இது கான்ஸ்டிடியூஷனுடைய கட்டமைப்பு அடிப்படை. இது மத்த இது மாதிரி இது பண்ணிட முடியாது. இது திரும்பி எல்லாம் போனாலும் நீ அவர் சொன்ன மாதிரி நீதிமன்றத்துக்கும் கடைசியா என்ன இருந்தாலும் போய் தான் ஆகணும். நீதிமன்றம் எப்பவுமே இந்த பள்ளிவாசல்கள் பிரச்சனைகள் வந்த மாதிரி திருப்பி நீதிமன்றம் தடுத்த மாதிரி எதையாவது ஆகத்தான் போகுது. இது எது சொன்னாலும் இது 2034 தான் இது இம்ப்ளிமெண்டே ஓரளவு பண்ணக்கூடிய சூழல் இருக்குன்னு பல அறிஞர்கள் எல்லாம் சொல்றாங்க. உடனே இன்னைக்கே நாளைக்கே நடக்கிற விவகாரம் கிடையாது இது. ஆக இது என்னன்னு கேட்டா இவர்கள் ட்ரை பண்றாங்க. இவங்க மக்கள்கிட்ட இதெல்லாம் சொல்லி ஏன்னா தேர்தல் முறை வாய்ப்பே கிடையாது இது. ஆக இவர் மக்களை திசை திருப்புவதற்காகவும் இந்த மாதிரி திசை திருப்பு வேலையில் ஈடுபட்டு இருக்கிறார்களே தவிர இவர்கள் நல்ல நோக்கத்துல இருந்தா எதுக்காக இப்ப உங்களுக்கு தேர்தல் கோடியா என்னமோ பல ஆயிரம் செலவு பத்தி கவலைப்படுறாள். நீங்க கோடியா கொள்ளை அடிச்சுட்டு இருக்கிறீங்க. சத்தியம் டிவி தான் கண்டுபிடிச்சு அவ்வளவு பெரிய விஷயத்த எப்படி இந்த பிரைவேட்டுக்கு போர்ட்டை கொடுத்ததுனால எவ்வளவு பெரிய விஷயம் நடந்ததுன்னு நீங்க தான் சொன்னீங்க. போதைப் பொருள் எப்படி காணா போச்சுங்கிறத மிகப்பெரிய பார்லிமெண்ட்ல சொல்லக்கூடிய சூழல் நடந்தது. இந்தியாவில போதைப் பொருளுக்கு நீங்க தான் காரணமா இருக்கிறீங்க. ஆக இவ்வளவு மோசமான ஒரு ஆட்சியை இந்தியாவில தொடர்ந்து எப்படியோ வந்துடுறீங்க, ஜெயிச்சு வந்துடுறீங்க. எப்படி சொல்லுங்க வந்துடுறீங்க. மக்களை டென்ஷன் பண்ற மாதிரியே வேலையை பாத்துக்கிட்டே இருக்கிறீங்க. இப்ப எங்களை அவர் அப்புறம் பேச சொல்லுங்க. அடுத்தவங்க பேசணுமா இல்ல? பிஜேபி காரங்களுக்கு இதே வேலைங்க. அடுத்தவங்க பேசிடக்கூடாது. ஏன்னா அவங்க கிட்ட ஸ்டப் கிடையாது. ஏதாவது பதில் சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதுக்காக யார் பேசினாலும் குறுக்க வர்றதே வேலையா போச்சு. அவங்களுக்கு டிசிப்ளின் தெரியாது அவங்களுக்கு.
என்ன அதனால ஊழலுடைய ஒட்டுமொத்தமே நீங்க தான் சார், ஆம் ஆத்மி தான் சார். ஒரு ஊழல் வழக்கில் ஒரு முதலமைச்சர் சிறைக்கு சென்றது அரவிந்த் கெஜ்ரிவால். சிறைக்கு நீங்க நினைச்சா எல்லா வேணாலும் எது வேணாலும் பண்ணலாங்க. சிறைக்கு போனங்கிறீங்க. உங்க ஆளுங்க யாருமே போகலையா? யாரும் போகலையா? என்ன கிடையாது. புத்தர் மாதிரி பேசுறீங்க. பொய் வழக்கு மேல போட்டு மக்களுக்கு தெரியுங்க. மக்களுக்கு தெரியும் நீங்க பொய் வழக்கு தான் போடுறீங்க. ஆம் ஆத்மி இருக்கிறது முடியல, ஆம் ஆத்மியை தோக்கடிக்க முடியல. பேசி முடிச்சிட்டோம். சரி சார், பேசலாம் விட மாட்டாங்க சார். அவங்களுக்கு என்ன கேட்டா அவங்க இதுதான் வேலை. அது யாரையும் பேச விடுவது அவர்களுக்கு வாயுதே கிடையாது. அவங்களுக்கு ஏன்னா கத்தி பேசினா தாங்க சொல்றது உண்மை ஆக்கணுங்கிற சூழல் அவங்க இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. அவங்க எந்த இதே தான் தொடர்ந்து செய்வாரு. என்னடா சொல்றான் கேட்போம், கேட்டுட்டு அடுத்தது வாய்ப்பு வரும்போது பேசுவோம்னு நினைக்க மாட்டாங்க. அதனால இது மக்களுக்கு எதிரானது. எல்லா அரசியல் கட்சிகளும் எல்லா எதிர்கட்சிகளும் சொல்வது போல இது மக்களுக்கு விரோதமானது. இதை இவர்களால் நடைமுறைப்படுத்த முடியாது. நடைமுறை சிக்கலில் மிகப்பெரிய சிக்கல் இருக்கிறது. தேர்தல் நடத்துவதில் சிக்கல் இருக்கிறது. உங்களால ஒரு தேர்தலை இந்தியாவில் ஒட்டுமொத்த தேர்தலை ஒரு பாராளுமன்ற தேர்தலை கூட ஒழுங்கா ஒரே நேரத்தில் நடத்த உங்களுக்கு முடியல. அப்படிங்கிறப்ப உங்களால் இது செய்ய முடியாது. சும்மா டைவர்ஷனுக்காக இந்த வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்கிறதா என்னோட கருத்து. ஓகே சார், ஓகே சார். எத்தனையோ விவகாரங்களை நீங்க ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டிக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லோகல் பட்டிருக்கிறது இதே மக்களவையும் மாநிலங்களவையும். ஆனா இன்னைக்கு கேட்ட உடனே இதைதான் நாங்க அனுப்புவோம்னு சொல்லிட்டாங்களே, பிரதமரே சொல்லிட்டாரே. எப்படி சார் இந்த விவகாரத்தில் உங்களுக்கு இவ்வளவு பெருந்தன்மை வந்தது? அதாவது அப்படி இருந்தும் கூட 269 விப்புலாம் கொடுத்தும் கூட எல்லா பிஜேபி பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கணும்னு சொல்லியும் கூட அவங்களுக்கு 298 300 வரல. வெறும் 269 தான் வந்துச்சு. அதை விட ஒரு தமாசு, ஒரு நாடு ஒரு தேர்தல் ஒரே நேரம் சொல்றாங்க இல்லையா. இன்னைக்கு பார்லிமெண்ட்ல மொத்தம் எத்தனை பேர் இருந்தாங்க? சுமார் 400 சொச்சம் பேர் இருந்தாங்க. இந்த தேர்தல் அவங்களால ஒழுங்கா நடத்த முடிஞ்சா தெரியுமா உங்களுக்கு? இந்த வாக்கெடுப்பே ஒழுங்கா நடத்த முடியல. காரணம் எலக்ட்ரானிக் மிஷின் அங்கே பழுதா போச்சு. எங்கே பார்லிமெண்ட்லயே பழுதானா மகாராஷ்டிராவில் ஏன் பழுதாகாது? மற்ற ஊர்ல ஏன் பழுதாகாது? ஏன் நீங்க ஜெயிக்க மாட்டீங்க? தேர்தல் கமிஷன் உங்களோட ஏன் இருக்காது? இதைத்தான் நான் ஏற்கனவே மீண்டும் சொன்னேன். அன்னைக்கே சொன்னேன். மகாபாரதத்துல துரியோதனுக்கு எதிராக தர்மனுக்கு எதிராக துரியோதன் விளையாண்டுக்கணும். ஏன் சகுனி விளையாண்டாங்க? காரணம் என்ன? தேர்தல் கமிஷனை சேர்த்துக்கிட்டு இன்னைக்கு மோடி அவர்கள் இன்னைக்கு தேர்தல் விளையாட்டை விளையாண்டுகிட்டு இருக்காரு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்றைக்கு பாராளுமன்றத்தில் அவர்களால் இன்றைக்கு 2 வகையான தேர்தல் நடந்திருக்கு. ஒன்னு ஓட்டிங் மிஷின், பாதி பேருக்கு மிஷின் கெட்டு போனதுனால வாக்குச்சீட்டு. அப்ப கூரை ஏறி கோழி பிடிக்க தெரியாத உங்களுக்கு வானத்தை கீறி வைகுண்டத்துக்கு பிடிக்குமா முடியுமா? அதாவது பாதி பேத்துக்கு ஓட்டிங் மிஷின், பாதி பேத்துக்கு வாக்குச்சீட்டு. அப்படிதான் இன்னைக்கு இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான வாக்கெடுப்பு பார்லிமெண்ட்ல நடந்தது. நமக்கு தெரிய வேணாமா? இயற்கையோ இறைவனோ உங்களுக்கு பாடம் காமிச்சு கொடுக்குறான். இந்த உங்களால முடியலைங்கிறத கூட இவங்களுக்கு அறிய புத்தி இல்லையான்னு கேட்கிறேன். ஒரு புறம் இருக்கட்டும். 2052 இருந்து 2067 வரை எத்தனை வருஷம்? வெறும் 15 வருஷம். அது வேற வழி இல்லை. ஏன்னா நம்ம சுதந்திரம் பெற்றதுனால மாநிலத்துக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடக்கணும், மத்திய அரசு நடக்கணும். இதுதான் நடந்தது. 2067க்கு பின்னால நடந்ததுக்கு என்ன காரணம்? அரசியல் சட்ட விதி இப்படி இருக்கு. இந்த மாதிரி மாநில அரசுகள் கலைப்புகள் ஏற்பட்டாலோ கலைந்து விட்டாலோ அவர்களுக்குள்ள ஏதாவது மெஜாரிட்டி கிடைக்காம ஒரு திரிசங்கு, அதாவது 2க்கு நடுவில் ஒரு இது வந்தாலோ ஆட்சி அமைக்க முடியலனாலோ ஒரு தேர்தல் வரணும். இன்னைக்கு ஜெர்மனியில என்ன நடந்திருக்கு? ஆட்சி நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் தோத்து ஒரு ஆட்சி முடிஞ்சு உடனடியாக தேர்தல் நடத்துறாங்க. அதுவும் நாடுதான், உலகம் முழுக்க அதான் நடக்குது. அதுக்காண்டி ஜெர்மனியில் அடுத்த ஒரு 5 வருஷத்துக்கு சான்சலர் வச்சு ஆட்சி நடத்த முடியுமா? 3 வருஷத்துக்கு நடத்த முடியுமா? முடியாது. அப்ப அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தி இருக்காங்கன்னு சொன்னாங்க. இப்ப அதுக்கு முன்னால் நான் சொல்றேன், இந்த 67க்கு பிறகு
60 வருஷமா என்ன பிரளயம் நடந்து போச்சு நான் கேட்கிறேன். 60 வருஷமா இந்த மாதிரி நிலையில தான் நடந்துகிட்டு இருக்கு. மாநிலத்தில் ஒரு தேர்தல், மத்தியில் ஒரு தேர்தல், அதே மாதிரி இது நம்முடைய பஞ்சாயத்துகளுக்கும் நகரசபைக்கும் தேர்தல் நடந்துகிட்டு தான் இருக்கு. இதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த செலவு என்பது 0.05% தான் செலவு. இது ஒரு செலவும் இல்லை. ஜனநாயகத்தை காக்கிறது பெருசா, செலவு பெருசான்னா ஜனநாயகத்தை காக்கணும். இப்ப சகோதரர் ராமசுப்ரமணியன் சொன்னார் பாருங்க, அரசியலமைப்பு சட்டத்தில் எத்தனை சட்டத்தை திருத்தணும். அதாவது ஜேபிசிக்கு ஒண்ணு இவங்க அனுப்பல. அதாவது அட்லீஸ்ட் வாபஸ் வாங்கினவங்க இப்படி ஒரு வழி இருக்கு, அப்படியாவது நடக்கட்டும்னு சொல்லி அவங்க பார்க்குறாங்க. அந்த டைம் ஃப்ரேம்ல அதிகமான கட்சிகளை ஓட்டளிக்க வைக்கலாம். இப்போ எப்படி உங்களுக்கு நன்றா தெரியும், நம்முடைய ஆந்திராவுடைய ஜெகன்மோகனுடைய கட்சியை, மாயாவதி கட்சியெல்லாம் ஆதரவு கொடுக்க வச்சிருக்காங்க. அவங்களுக்குலாம் பெரிய பலம் இல்லைன்னா கூட எதை வச்சு பண்ணியிருக்காங்க நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. எந்தெந்த கட்சியெல்லாம் ஈடிலையும் ஐடி ரயிலையும் மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்களோ அதில் எதை எதிர்க்க மத்திய அரசை எதிர்க்காம நாங்கள் எப்படியாவது சர்வை பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கள பூரா ஒன்று சேர்த்துருக்காங்க. அவங்களாம் எத்தனை கட்சி? 37 கட்சி. 37 கட்சியும் சேர்ந்து 363 ஓட்டுகள் வந்தா தான் பார்லிமெண்ட்ல இந்த சட்டம் திருத்தம் செல்லும். அப்ப எப்படி செல்லும்? அப்ப சட்ட திருத்தம் 269 எப்படி 363 மாறும்? மாற வழி இல்லை. அப்ப குறைஞ்சபட்சம் ஜேபிசிக்காக அனுப்புட்டாங்க. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும், சட்ட திருத்தம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப இந்த சட்ட திருத்தத்தை பத்தி பிரதமர் மோடி என்ன பேசினாரு? பண்டிட் ஜவஹர்லால் நேரு தான் சட்டத்தை திருத்தினாரு. அவர் ஏன் திருத்தினாரு? ஒரு சட்டம் தான் திருத்தினாரு முத. அந்த ஒரு சட்டம் திருத்தது எதுக்காண்டி? ஏழை எளிய மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், சிறுபான்மை மக்கள், தலித் மக்களுக்கு அதிகாரம் கிடைக்கணுங்கிறதுக்காண்டி இங்கே தந்தை பெரியாரும் பெருந்தலைவர் காமராஜர் மூலமாக சொல்லி பெருந்தலைவர் காமராஜர் வற்புறுத்தி நம்முடைய நேரு அவர்கள் என்ன சொன்னாரு? இந்தியாவுடைய அரசியல் சட்டம் அதாவது நெகிழும் தன்மை உடையது, இந்த சட்டத்தை திருத்தலாம். இந்த இடஒதுக்கீட்டை உச்ச நீதிமன்றத்தில் உச்ச சாதி மனப்பான்மை உள்ள சில நீதிபதிகள் இடஒதுக்கீடை இல்லாம ஆக்கிட்டாங்க. அதை தடுக்கணுங்கிற அடிப்படையில் ஒரு நல்லதுக்காண்டி தான் முதலில் நேரு சட்டத்தை திருத்தினாரு. ஆனா நீங்க எதுக்கு சட்டத்தை திருத்துறீங்க? இப்ப நீங்களே சொன்னீங்கல்ல, டெல்லியில அதிகார குவிப்பு, அந்த சட்டமன்றத்துக்கு அதிகாரத்தை கொடுக்காம தாங்களே எல்லாத்தையும் எடுத்துக்கொள்ளணுங்கிறதுக்காண்டி நீங்க சட்டத்தை திருத்துறீங்க. நீங்க சட்டத்தை திருத்துறது பூராமே மாநிலங்களுக்கு எதிராக, அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக, அது மட்டுமல்ல ஜனநாயகத்துக்கு விரோதமாக. இப்ப அரசியலமைப்பு சட்டத்தில் இத்தனை திருத்தணும், மாநிலங்களுக்கு உள்ள பவர்ஸ். இன்னைக்கு பாராளுமன்றத்தில் பேசப்பட்டது என்ன? இந்தியா இஸ் a யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். இந்தியான்னு ஒண்ணு கிடையாது, மாநிலங்கள் ஒன்றிணைந்தால் தான் இந்தியா. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்தியாவை RSS வகுப்பை சார்ந்தவர் ஆள வேண்டும் என்பதற்காக நீங்க அடையாளத்துக்கு ஒரு ஓபிசி, அடையாளத்துக்கு ஒரு எஸ்சிக்கு உயர்ந்த பதவியை கொடுத்து அந்த ஒட்டுமொத்த ஆட்சியை நாக்பூர், டெல்லி இல்ல, நாக்பூர் ஆள்வதற்காக நீங்க குறுக்கு வழியில போறீங்க. ஆனா இந்த முறையை நீங்க கொண்டு வருவதன் மூலமா இவ்வளவு தீமைகள் இருக்குது. இவ்வளவு ஒரு மோசமான ஒரு சூழல்ல ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும். 363 வர முடியாது. இவங்க என்ன செய்வாங்க? சட்டவிரோதமா பார்லிமெண்ட்ல இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்களை தூக்கி வெளியில போட்டுட்டு சட்டத்தை திருத்த அனுமதிக்க கூட கொண்டு வர முடியும். ஆனா இந்த நிலைமை, இந்த மாதிரி மக்களை ஏமாற்றுவது என்பது நீண்ட நாளைக்கு நடக்காது. ஓகே பேசலாம் சார். நம்ம ஒரு சின்ன பிரேக் அப்புறமே பேசலாம். நேரிலே ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் சத்தியம் சாத்தியமே தொடரும். Was designed by a parent. Olive Tree Global School CBSE. Admissions open. Diadem designer dresses for weddings, family functions and birthday celebrations.
Showrooms now at Nungambakkam near US Consulate and Anna Nagar near Thirumangalam Metro Station. What's the solution for the world-class education that gives life to your children? 50% of the human intelligence develop between 0 to 5 years. At Olive Tree International School, we provide world-class amenities with a minimum fee, world-class education, AC classrooms. Olive Tree International School. Contact 7550 1001. The school was designed by a parent. Olive Tree Global School CBSE. Admissions open. Diadem designer dresses for weddings, family functions and birthday celebrations. Showrooms now at Nungambakkam near US Consulate and Anna Nagar near Thirumangalam Metro Station. What's the solution for the world-class education that gives life to your children? 50% of the human intelligence develop between 0 to 5 years. At Olive Tree International School, we provide world-class amenities with a minimum fee, world-class education, AC classrooms. Olive Tree International School. Contact 7550 1001. The school was designed by a parent. Olive Tree Global School CBSE. Admissions open. நேரிலே சத்தியம் சாத்தியம் தொடர்கிறது. தூத்துக்குடி செல்வம் அண்ணே, நீங்க அவர் பேசும்போது நீங்க குறுக்கிட்டே இருந்தீங்க. ஏதாவது நீங்க சொல்ல விரும்புறீங்களா இல்ல நான் கேள்வியா கேட்கட்டா? கேளுங்க, என்ன கேட்டாலும் சரி. அதாவது நான் அவர்கிட்ட கேட்டதே தான் உங்ககிட்ட கேட்கிறேன். நீங்க நிறைய விவகாரங்களை ஜேபிசிக்கு நீங்க கொண்டு போகணும்னு கேட்டிருக்கிறாங்க. நீங்க 370 நீங்க ரத்து செய்த போதாக இருக்கட்டும், அல்லது சிஏஏ கொண்டு வந்தது, இப்படி விவசாயிகள் சட்டம் கொண்டு வந்தது, அப்புறம் இப்போ இந்த அதானி விவகாரம், இப்படி பல விவகாரங்கள் தொடர்பாக ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டிக்கு இந்த அனுப்பணும் அப்படின்னு சொல்லி எத்தனையோ மசோதாக்களுக்கு கேட்டிருக்கிறாங்க. ஆனா அதை பத்தியெல்லாம் கொஞ்சம் கூட நீங்க கண்டுக்காத மத்திய அரசு இந்த பில் பாஸ் ஆன உடனே நாங்க அனுப்பிடுவோம் அப்படின்னு நீங்க சொல்வதற்கு என்ன காரணம்? இவ்வளவு உங்களுடைய இதயம் இந்த அளவு அப்படியே இலகி இந்த மசோதா விவகாரத்தில் இருப்பதற்கு என்ன காரணம்? அதாவது ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அரசியல் சட்டத்தினுடைய 129 அரசியல் சாசன சட்டத்தினுடைய 129வது அமெண்ட்மெண்ட் திருத்தம் இப்போ நம்ம நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. ஆனால் இந்த அரசியல் சட்டத்தை ஏதோ புதுசா பாரதிய ஜனதா கட்சி தான் திருத்துற மாதிரி பேசுறாங்க. 116 முறை அரசியல் சட்டத்தை திருத்தியது காங்கிரஸ். மக்களுக்காக திருத்தணும், மோசடிக்கு கிடையாது. அண்ணா கொஞ்சம் தயவுசெய்து அண்ணா கொஞ்சம் 116 முறை அரசியல் சட்டம் திருத்தப்பட்டிருக்கிறது, ரைட்டு. இப்ப ஜாயிண்ட் பார்லிமெண்ட் கமிட்டிக்கு அனுப்பியாச்சு. நீங்க ஜாயிண்ட் பார்லிமெண்ட் கமிட்டியில உங்களுடைய கட்சிகளின் சார்பில் அந்த கருத்துக்களை வைக்கிறதுக்கு என்ன கஷ்டம்? இல்ல, ஜாயிண்ட் பார்லிமெண்ட் கமிட்டிக்கு அனுப்பிட்டோம். நீங்க தான் இருக்கீங்க.
பாருங்க உடனே மெஜாரிட்டி. அதாவது ஒரு விஷயம் சொல்லட்டுமா? ஆனா நீங்க வரலாறுங்கிறது வந்து எனக்கு எக்கடிக்கு வரலாறுங்கிறது வந்து நம்ம அப்பா தாத்தாவுக்கு அப்பா அப்பாவுக்கு அவருக்கு தாத்தா, இப்படி வரலாறுகள் என்பது ஒரு நீண்ட பயணம். ஆனா நான் எதுக்காக சொல்ல வரேன்னு கேட்டா 1991 வெறும் 52 நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட ஒரு கேர்டேக்கர் இடைக்கால சர்க்கார், யாரு சந்திரசேகர் தலைமையில் இருந்த காங்கிரஸ் ஆதரவோடு இருந்த ஒரு இடைக்கால சர்க்கார், சுப்பிரமணிய சாமி சட்ட அமைச்சரா இருந்தாரு. அன்னைக்கு திமுக பெரும்பான்மையான திமுக அரசை அந்த சிறுபான்மை அரசு, மத்திய சிறுபான்மை அரசு, ஒரு இடைக்கால அரசு கலைச்சது சார். ஜனநாயகத்தோட குறைவுரையை நெறித்த அரசு எத்தனை மாநிலங்களை கலைச்சிட்டு தெரியுமா உங்களுக்கு? மாநிலங்களை கலைச்சிச்சு. நீங்க ஆதரவு கொடுக்கும் போது நீங்க எத்தனை மாநிலங்களை நீங்க கலைச்சீங்க? ஒரு மூத்த தலைவர் வந்து கேளுங்க, தவறான தகவல் சொல்லாதீங்க. இந்தியாவுல தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுகளை கலைத்த குற்றவாளி யாருன்னு கேட்டா செல்வம் சார், நீங்க இந்த கடந்த கால சம்பவங்களை நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க. ஆனா நாங்க என்ன தெரிஞ்சுக்க விரும்புறோம்னா, நீங்க ஒரு இளைய தலைமுறையாக என்ன தெரிஞ்சுக்க விரும்புறோம் அப்படின்னா, இன்னைக்கு வந்து டெக்னாலஜி எவ்வளவோ டெவலப் ஆயிருக்கு. எவ்வளவோ டெவலப் ஆன இந்த டெக்னாலஜில ரொம்ப ரொம்ப எளிமையாக பார்லிமெண்ட்ல ஒரு கேள்வி கேட்கிறாங்க. ஒரு மாநிலத்தில் கூட உங்களால ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்த முடியல. அப்போ நீங்க ஒரே நாடு ஒரே தேர்தல்னு இதை நீங்க எப்படி நடத்த போறீங்க? ரெண்டாவது, பிஜேபியினுடைய முக்கியமான விஐபியினுடைய நட்சத்திர பேச்சாளர்களுக்கு ஏற்றவாறு, நான் வெளிப்படையாக சொல்றேன், பிரதமர், உள்துறை அமைச்சர் இவங்களுடைய பயண பட்டியலுக்கு ஏற்றவாறு இந்திய தேர்தல் ஆணையம் அதனுடைய தேர்தல் தேதிகளை அறிவிக்கிறது. இதை நம்ம வெளிப்படையா நம்ம பார்த்துட்டோம். நீங்க இப்ப நாடு முழுசும் நீங்க நடத்த போறீங்கன்னா நீங்க இதுக்கு உள்நோக்கம் இருக்குன்னு இவங்க சந்தேகப்படுறதுல என்ன தப்பு இருக்கு? நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். நல்ல கேள்வி கேட்டீங்க. நீங்க எங்களால வந்து ஒரு மாநில தேர்தல்களையே ஒற்றுமையா ஒரே நேரத்தில் நடத்த முடியலன்னு சொன்னீங்க. 288 சட்டமன்ற தொகுதிகளை கொண்ட இந்தியாவில் இருக்கிற மிகப்பெரிய மாநிலங்கள் ஒன்றான மகாராஷ்டிரால ஒரே நாள்ல தேர்தல் நடத்தி முடிச்சாங்க. அதை கவனிக்கணும். ஜம்மு காஷ்மீர் போன்ற தீவிரவாதிகளுடைய ஊடுருவல் இருக்கிற பகுதியில 2 கட்டம் 3 கட்டமா நடத்துறாங்க. தமிழ்நாட்டுல ஒரே கட்டமா ஒரே தேர்தலை நடந்துச்சு. கேரளால ஒரே தேர்தல் நடந்துச்சு. உங்க பல மாநிலங்கள் மத்திய பிரதேசத்துல 5 கட்டம் 6 கட்டம் 7 கட்டம் நடத்திருக்கீங்க. கட்டம் கட்டமா நீங்க நடத்திருக்கீங்க. சரி சொல்ற தமிழ்நாட்டுல இவ்வளவு சொல்றீங்களா? தமிழ்நாட்டுல வந்து ஊரக தேர்தல், ஊரக உள்ளாட்சி தேர்தல், நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல், மாநகராட்சி தேர்தல ஒரே நாள்ல என்னைக்காவது நடத்திருக்காங்களா சார்? சொல்லுங்க சார். ஒரே நாடு ஒரு தேர்தல் வேணாம்னு சொல்றோம். அதனாலதான் என்ன சொல்றேன்னா ஒரே நேரம் வேணாம்னு சொல்றோம். சரி ஒரே ஒரு விஷயம் கேளுங்க. நீங்க ஜாயிண்ட் பார்லிமெண்ட் கமிட்டியில உட்கார்ந்து பேசுங்க. பார்லிமெண்ட்டுக்கு பில்லு வரும், டிபேட் வரும். அந்த பாராளுமன்றத்தில் இந்த சட்டம் 129வது அரசியல் சாசன சட்ட திருத்த சட்டம் நிறைவேறும். ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது இந்தியாவுல ஊழல், அதாவது தேர்தல் மூலமாக மக்களை ஊழல்படுத்துவது, மக்களை வந்து கரப்ட் ஆக்குறது, அதாவது மக்களை தயார்படுத்துறது. நான் பேசலாம். இல்ல அதுக்கு இல்ல, மக்களை ஊழலுக்கு தயார்படுத்துவது 500 கொடுப்பாங்களா 1000 கொடுப்பாங்களா எப்படி சொல்லி ஒரு வார்டு தேர்தலில் இருந்து சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் பணத்தால் அடித்து வைத்திருக்கிற கொள்ளை பணத்தால வெற்றி பெறலாம் என்கிற எதிர்கட்சிகளுடைய அந்த மமதை, எதிர்கட்சிகளுடைய திமிர் இந்த முறையின் மூலமாக அடக்கப்படும். தெலுங்கானா தேர்தலில் 7000 5000 கொடுத்தீங்களே, ஏன் கொடுத்தீங்க? ராமசுப்ரமணியம் சார் வணக்கம். இந்திய தேர்தல் ஆணையம் மகாராஷ்டிரால எங்கேயும் பிடிபட பேசலாம். ராமசுப்ரமணியம் சார், இப்போதும் கூட இந்த பேலட் பேப்பர் கொடுக்கறதுல பெரிய பஞ்சாயத்து இருக்கு. அவங்க இந்த விவிபேட் ஒரு ரெசிப்ட் ஒன்று கொடுப்பாங்க, யாருக்கு ஓட்டு போட்டோம் அப்படின்ட்டு. சார் உங்களுக்கு நான் பேசுறது கேக்குதா? நல்லா கேக்குறது. இந்த அந்த விவிபேட் வந்து நீங்க கொடுக்கறதுல ஏன் இவ்வளவு பிரச்சனை அப்படிங்கிறது கடைசி நேரம் வரை இந்தியாவுடைய உச்ச நீதிமன்றத்தில் அந்த வழக்கு நடந்தது. இன்னும் வரை அவங்க கொடுக்க கிடையாது சார். நீங்க கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம்
இவிஎம் இயந்திரங்கள் எங்க போனதுன்னே தெரியலங்கிற வழக்கு விவகாரங்கள் இருக்கு. நீங்க தெருவில் பானிபூரியை இந்த நார்த் இந்தியாவை சேர்ந்தவர்கள் அந்த பானையை தூக்கிட்டு போற மாதிரி வட மாநிலங்களை நம்மளால பார்க்க முடிஞ்சது. இந்தியா இந்த எலெக்ஷன் கமிஷனுடைய இவிஎம் இயந்திரங்களை தூக்கிட்டு போனதெல்லாம் நம்ம பார்த்தோம். நீங்க இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற இந்த விவகாரத்தில் அரசாங்கம் என்ன முடிவு எடுக்குதோ அதுதான் தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடாக இருக்குமா சார்? இல்ல அவங்களுடைய ஏதாவது ஒரு கன்சிடரேஷன் இல்ல கருத்துக்களும் இதுல இணைந்துதான் வருமா? அது இல்ல சார், அதாவது என்ன பிஜேபி அரசாங்கம் நினைக்கின்றதோ அதைத்தான் எலெக்ஷன் கமிஷன் செய்கின்றது. சரி, அதுல ஒண்ணு மாற்றுக்கிறதே கிடையாது. நீங்க சொன்னது போல இந்த கேம்பெயின் பிரைம் மினிஸ்டரும் ஹோம் மினிஸ்டரும் எப்படி நடத்தணும் அப்படிங்கறது அப்புறம் டேட்ஸ ஒரு ஸ்டேட்லயும் பிக்ஸ் பண்றாங்க. இது எந்த விதத்துல நியாயம்? இதெல்லாம் இல்ல நம்ம எழுத்து ஏடா கூடமா பேசலாம். பட் ரியாலிட்டி இஸ் திஸ். இந்த உண்மையை யாரும் மறைக்கவே முடியாது. அடுத்ததாக ஒரே சமயத்துல தேர்தல் நடத்தணும். எங்க ஹரியானாலையும் தேர்தல் நடத்தணும், மகாராஷ்டிராலையும் தேர்தல் நடத்தணும். ஆனா எப்படி நடத்தினாங்களா? இல்லையே. அப்புறம் அது தனியா நடத்தி இதை தனியா நடத்தணும். அதே மாதிரி மகாராஷ்டிரால டேட்டை இன்னைக்கு ஓட்டிங் இன்னைக்குன்னு சொல்லிவிட்டு திடீர்னு அந்த டேட்டை தள்ளி போடுறாங்க. என்ன எல்லாம் சஸ்பிஷியஸா தானே சார் இருக்கு. இதெல்லாம் பத்தி நாம பேசணும்னா நாம ஏதோ பெரிய விரோதி மாதிரி பேசுறது இது நல்ல போக்காவே இல்லை. இன்ஃபேக்ட் மிஸ்டர் இதயத்தோட சொன்னது போல இப்ப அடுத்த ஸ்டேஜ் என்ன வரும் தெரியுமா? இப்ப யாரெல்லாம் எதிர்த்து ரொம்ப பேசுறாங்கன்னா உடனே சபாநாயகர் விட்டு எல்லாரும் தூக்கி வெளியில போட்டு 140 பேருக்கு மேல வெளியில போடல. அந்த மாதிரி இங்க இருக்கிறவங்களை எல்லாம் தூக்கி வெளியில எரிஞ்சுட்டு பாஸ் பண்ணியாச்சு அப்படின்னு. அப்புறம் சுப்ரீம் கோர்ட் நான் ஐ எம் நாட் இன்க்ளூடிங் மோட்டிவ் பட் டெஃபினட்டா இந்த ஆர்டிகல் 370 அது நான் அதை அப்ரிகேட் பண்ணி ஆகணும் தான் நான் ஃபீல் பண்றேன். எப்பவுமே அதான் நான் சொல்லி கொண்டிருப்பேன். ஆனால் அதற்கு ஒரு நியாயமான தீர்ப்பு என்று வழங்கப்படவே இல்லை. அது அதாவது இன்ஃபேக்ட் கியூரேட்டிவ் பெட்டிஷன் போடணும். இதை பெரிய பெரிய ஜூரிஸ்டா சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் சுப்ரீம் கோர்ட்டா அதை எடுத்துட்டாங்க. அதெல்லாம் பண்ணது கரெக்ட் தான். எப்படி சார் இந்த மாதிரி ஜுடிஷியரி உங்க கையில வச்சுட்டு அப்புறம் நான் சொன்னேன் பாருங்க ஆர்டிகல் 15(6) EWS அதுக்கு 15(6) 16(6) போட்டது அதெல்லாம் கரெக்ட் தான் போயான்னு அதையும் சொல்லிட்டாங்க. அப்ப எல்லா லெவல்லையும் இப்படிதான் போயிட்டு இருக்கு. இன்னும் முக்கியமா இன்னொன்னு சொன்னேன் சார், இதுல ஒரு லாபி ஒண்ணு இருக்கு சார். அப்பார்ட் ஃப்ரம் பொலிட்டிக்கல் ரீசன்ஸ் கார்பரேட் லாபி ரொம்ப பெருசா இருக்கு. நான் கேக்குறது என்னன்னா சிஏஏக்கு இந்த எலெக்ஷனுக்கு என்ன சார் சம்பந்தம்? ஒரே நாடு ஒரே தேர்தல். இன்னைக்கு சிஏஏ அதை மிகப்பெரிய அளவு கொண்டாடுகிறார்கள். அதுதான் வரணும், நாட்டுக்கு அதுதான் முக்கியம். ஏன்னா டெசிஷன்ஸ் எல்லாம் எடுக்கிறது அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப தள்ளி தள்ளி போறது. செலவு ஒரு பக்கம், அரசாங்கம் சொல்றது 4000 கோடி அப்படின்னு. அப்புறம் இந்த பாராமிலிட்டரி போர்சஸ் எல்லாம் அங்கேயும் இங்கேயும் கொண்டு வர வேண்டியிருக்கு. இதெல்லாம் மிகப்பெரிய பிரச்சனையா இருக்குன்னு. இவிஎம் மெஷின் காஸ்ட் அதை பத்தி எல்லாம் நண்பர்கள் எல்லாம் பேசினாங்க. அதெல்லாம் பத்தி யாரு சொல்றது? அதனுடைய வேலிடிட்டி எத்தனை, லைஃப் ஸ்பேன் எத்தனை, அது 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 உங்களுக்கு அவ்வளவு இருக்கா? அது தயார் பண்றதுக்கு அதுக்கு என்ன காஸ்ட் ஆகும்? இதெல்லாம் இன்னைக்கு கேள்வி எல்லாம் கேட்டிருக்காங்க பார்லிமெண்ட்ல. ஆனா அதுக்கெல்லாம் பதிலே கிடையாது. ஆனால் இஷ்டத்துக்கு இந்த மாதிரி இப்ப ஆர்டிகல் 370 எப்படி அப்ரிகேஷன் பண்ணினாங்களோ, 15(6), 16(6) சொல்லிட்டு இடபிள்யூஎஸ்க்கு என்னத்தை பண்ணாங்களோ அதே மாதிரி நிறைய பில்ஸ் எல்லாம் பாஸ் பண்றதுக்கு நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் தூக்கி வெளியில போட்டாங்களோ அது மாதிரி எல்லாம் பண்ணி திகுடுதத்தெல்லாம் பண்ணி தான் இதை நடத்த போகின்றார்கள். ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டியில ஒண்டி என்ன பெருசா நடத்துற போறது? அங்க இருக்கிறது யாரு? ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி தான் சார். இந்த மொஹுவா மொய்த்ரா அந்த அம்மாவை மடமடன்னு முடிச்சுட்டாங்களே, தூக்கி எறிஞ்சிட்டாங்களே, முடிச்சிட்டாங்க. அப்புறம் ஜாயிண்ட் பார்லிமெண்டரியுடைய சாங்டிட்டி என்ன சார்? சாங்டிட்டி என்ன? ஆகவே இவங்க நடக்கிற மாதிரி நடக்கும். அடுத்தது ராஜ்யசபால இருக்கா அப்படின்னு கேட்டா அங்கேயும் மேனுவரிங் எல்லாம் பண்ணுவாங்க. மொத்தத்துல இவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது நடக்கும். பேசிக் ஸ்ட்ரக்சர் நாம பேசணும், நானும் நீங்களும் பேசலாம், இதாயத்துல்லா பேசலாம், வசீகரன் பேசலாம். பட் அட்லீஸ்ட் ஃபைனலா போகும்பொழுது எல்லாம் கரெக்டா தான் இருக்குன்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டும் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கும். இது
ரொம்ப அத்தாரிட்டேரியன் ஆட்டிடியூட். இன்னைக்கு நம்ம பேசுற மாதிரி அந்த இது இருக்கு பாருங்க, ஜெர்மனியா இருக்கட்டும், இங்கிலாண்டா இருக்கட்டும், அவங்க எல்லாம் எதுவுமே ட்ரை பண்ணி விட்டுட்டாங்க. ஆனால் இங்க அதை இப்ப பண்ணிட்டு இருக்கோம்னா இது வேற ஒண்ணுமே கிடையாது சார். ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே கட்சி, இது ஒரே மொழி, எல்லாம் ஒரேன்னு போயிட்டு இருக்கு. ஓகே சார், ஓகே, பேசலாம் சார். வசீகரன் சார் வணக்கம். வசீகரன் சார், இந்த எலக்ட்ரோல் பாண்டு தொடர்பான இந்த சட்டத்தை இவர்கள் கொண்டு வரும்போது அதை மணி பில்லா கொண்டு அதை பாஸ் பண்ணிட்டாங்க. கடைசியில் இந்த கேஸ் சுப்ரீம் கோர்ட்ல போகும்போது சார், ரிசர்வ் வங்கி இந்த பாண்ட வித்த வங்கிகள் எல்லாம் சொன்னது இருக்கு பாருங்க சார், எங்க கிட்ட நேம் லிஸ்ட் இல்லைன்ட்டாங்க சார், அநியாயத்துக்கு. அது போல அதுக்கு படாத பாடுபட்டு சுப்ரீம் கோர்ட்டோட நீதிபதிகளை தலையால தண்ணி குடிச்சிட்டாங்க அதை ரிலீஸ் பண்ண சொல்லி. அதுபோல இவங்க என்ன வேணா செய்வாங்க, இந்த அரசாங்கம் பவர் இருக்கு அப்படிங்கறதுனால இதெல்லாம் நம்ம பார்த்ததுனால ஒரு உதாரணத்துக்கு இதெல்லாம் நம்ம சொல்ல வேண்டியது இருக்கிறது. இதே இந்த விவகாரத்தில் கூட இப்ப சார் சொன்னது போல எம்பிக்களை சஸ்பெண்ட் பண்ணியாவது இந்த பில்லை பாஸ் பண்ணிடுவாங்களா சார் இவங்க? கண்டிப்பா சார், ராமசுப்ரமணியன் சார் சொல்றதுல 100% ஃபேக்ட் இருக்கு. இது ஏன்னா நீங்க சொல்லும்போது நம்ம ஏற்கனவே இதெல்லாம் நம்ம அனுபவத்துல பாத்துட்டோம். தொடர்ந்து இந்த பாராளுமன்றத்துல வரலாறுல இவங்க வந்த காலத்துல தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது. பாராளுமன்றம்னு புதுசா கட்டின உடனே அங்க இருக்கிறவங்கள வெளியே அனுப்பிட்டு எத்தனை சட்டங்களை பாஸ் பண்ணாங்கன்னு நம்ம பார்த்தோம். அது சொன்னார், இந்த மாதிரி மாநில கட்சிகள்லாம் பயப்படுறாங்க அப்படின்னாரு. பயப்படல, மக்களே பயப்படுறாங்க. என்ன ஆகுது, ஒரு எலெக்ஷன் நடக்குது, அடுத்தது என்ன நடக்கும்? இப்ப ஒரு இடைத்தேர்தல், இப்ப ஈரோடுக்கு இன்னொரு இடைத்தேர்தல் வரணும், நடத்தி ஆகணும். இல்லைன்னு சொன்னா இவங்க படி சொல்லப்படி போனா அங்க தேர்தலுக்கு வாய்ப்பே இல்லை, முடிஞ்சு போச்சு. எப்ப அசம்பிளி எலெக்ஷனும் பார்லிமெண்ட் எலெக்ஷனும் சேர்ந்து வருதோ, ஆக இவங்க எதையும் செஞ்சு இதை கொண்டு வரதான் போறாங்க. அதுல ஒண்ணு சந்தேகம், அவர் சொன்னது மாதிரி சந்தேகம் இல்லை. ஆனால் எல்லாத்துலயும் இவங்க 370 இருக்கட்டும், வேற எது வேணாலும் இருக்கட்டும், எல்லாத்தையுமே பண்ண மாதிரி இதுல அவங்களுக்கு நடைமுறை சிக்கல் எக்கச்சக்கமா இருக்குது. இத அவங்க இது நினைக்கிற மாதிரி இவங்க நடத்தி, ஏன்னா இன்னும் அவங்க எலெக்ஷன் ரிஃபார்ம்ஸே இன்னும் முடிக்கல. அவங்க ஒரு ரிஃபார்ம்னே இன்னும் பல வருஷமா பேசிட்டு இருக்காங்க. எந்த ரிஃபார்மும் இதுல நடக்கல. இன்னும் ஓட்டிங் மிஷினே தலையில தூக்கிட்டு ஓடுற காலம் இன்னைக்கு இருக்குது. சரியான முறையில ஒரு தேர்தலையே இவர்கள் நடத்தல. இன்னும் ஓட்டிங் மெத்தட்லயே நிறைய பிழைகள் இருக்குது, இவங்களால பண்ண முடியல. ஆக இவ்வளவு பிரச்சனைகளை இன்னும் தேர்தல்ல வச்சுக்கிட்டு இவங்க இப்ப ஒன்னா நடத்த போறேன் அப்படின்னா அப்படிப்பட்ட ஸ்ட்ரென்த் இவங்கள்ட்ட இல்ல, மிஷினரிஸும் இல்ல. அவங்க எந்த இதுவுமே இல்லாதவர்கள் இப்ப வேண்டுமென்றே சொல்றாங்களே தவிர இவர்களுக்கு இது சாத்தியம் இல்லாத ஒண்ணுன்னு பல பேர் சொல்லிட்டாங்க, முன்னாலே சொல்லிக்கிட்டும் இருக்கிறாங்க. ஆகையனால இவர்கள் இது நல்ல விஷயத்துக்காக மக்கள் 5 வருஷம் இருக்கணும்னு தானங்க ஓட்டு போடுறாங்க. மக்கள் எதுக்கு ஓட்டு, 5 வருஷம் ஒரு ஆட்சி இருக்கணும்னு தான் ஓட்டு போடுறாங்க. ஆக மக்களுடைய அந்த உரிமையை இவர்கள் மதிக்கிறது இல்ல. மக்கள் அதுதான் இங்க அடிப்படை காரணமா தெரியுது. இவர்கள் மக்களை மதிப்பவர்கள் இல்ல. இவர்கள் யாரையோ திருப்திப்படுத்த வேண்டும் என்பதற்காக, இவர்கள் யாரைங்கிறது எல்லாருக்கும் தெரியும், அவர்களை திருப்திப்படுத்த வேண்டுங்கிறதுக்காக தான் செய்யறாங்களே தவிர இது மக்களுக்கான இது இல்ல. ஆனால் இவர்கள் செய்யத்தான் போகிறார்கள். இவர்கள் ஆனால் இதனுடைய பின்விளைவுகள், அதாவது இவங்க இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இதனுடைய பின்விளைவுகள் தலை குப்புற விழக்கூடிய காலம் இவர்களுக்கு வெகு தூரத்தில் இல்லை. காங்கிரஸ் இதை மிக கடுமையாக எதிர்த்து இருக்கிறது. நாங்கள் கடந்த கால சம்பவங்களை, நிறைய நாடாளுமன்றத்தினுடைய சம்பவங்களை பார்த்துருக்கிறோம். என்னென்னலாம் நடந்திருக்குது, அது கோர்ட்டுக்கு போய் என்ன வாகி இருக்கு. நூற்றுக்கணக்கான விவசாயிகள் இறந்த பிறகு கூட இந்த சட்டத்தை விவசாயிகள் சரியாக புரிந்து கொள்ளவில்லை, நாம அவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் கொண்டு போய் சேர்க்கவில்லைன்னு தான் நிறுத்தி வச்சிருக்காங்க. அது திரும்பவும் வந்துட்டாங்க. அவங்க இப்போ எங்களுக்கு நீங்க கொடுத்த சொன்ன வாக்குறுதி எல்லாம் நிறைவேற்றுங்கன்ட்டு திரும்ப டெல்லி செலவு போராட்டம் தொடங்கிடுச்சு. அது போல நம்ம செஞ்சது சரிங்கிற நிலைப்பாட்டிலிருந்து இந்த அரசாங்கம் எல்லளவும் எந்த விவகாரத்திலும் மாறினதில்லை. நீங்க 3 விவசாயிகள் சட்டத்தை கொண்டு வந்த போது அதுல ஒரு புள்ளி கமாவை கூட நாங்க மாற்ற மாட்டோம் பேசிய தலைவர்கள் எல்லாம் இங்க இருக்கிறாங்க. அதே நிலைப்பாட்டில் தான் இந்த இதுலயுமே இருப்பாங்க. ஆனா இதுல என்னன்னா சார், ஒரு உயர்நிலை குழு ஒன்று அமைச்சாங்க, ராம்நாத் கோவிந்த் ஃபார்மர் பிரசிடென்ட் தலைமையில. வெறும் 15 தினங்கள் மட்டும்தான் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் சம்பந்தமாக அமைக்கப்பட்ட இந்த உயர்நிலை குழு தங்களுடைய கருத்துக்களை சொல்வதற்கான காலக்கெடுவை கொடுத்ததுன்னு. அந்த 15 நாளைக்குள்ள நீங்க சொன்னீங்கன்னா அதை இந்த குழு பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளும்னு சொன்னாங்க. அவ்வளவு நாள் தான் கொடுத்தாங்க, அதுக்கு மேல எல்லாம் கொடுக்கல. அவங்க யாருக்கிட்டையுமே எந்த கருத்தையும் கேட்கல.
இந்த விவகாரத்தில் சார் சொன்னது போல, வசீகரன் சார் சொன்னது போல, ராமசுப்ரமணியம் சார் சொன்னது போல, எந்த எல்லைக்கும் சென்று இதை நிறைவேற்றுவதற்கு இந்த அரசு தயாராக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா அரசியல் சாசன சட்டத்துடைய மிகப்பெரிய திருத்தத்தை கொண்டு வர வேண்டிய இதை அவங்க கொண்டு வரதை விட்டு தேவையில்லாமல் கொண்டு வந்திருக்காங்க. இது எதுக்குன்னா திசை திருப்புறதுக்குன்னு பல பேர் சொல்கிறாங்க. அதானி விவகாரத்திலேருந்து பல்வேறு ஊழல் வழக்குகள், தேர்தல் கமிஷன் முறைகேடு, இப்படி பல இதை திசை திருப்பு கொண்டு வந்திருக்காங்க. நான் என்ன கேட்குறேன், பழங்குடியினர் பட்டியலினத்தவருக்கு பதவி உயர்வு கொடுக்கறதுக்கு 11 வருஷமா காங்கிரஸ் ஆட்சி கொண்டு வந்ததை 11 வருஷம் சட்ட திருத்தாமல் இருக்காங்க. சரி, மகளிருக்கு 3 1 பங்கு இது கொடுக்கணும், வாக்குரிமை கொடுக்கணும்னு சொன்ன அந்த ஒரு விஷயத்தை 2026க்குள்ள நாங்க கொண்டு வருவோம்னு சொல்லி சட்டம் ஏற்றினாங்க. ஓட்டு வாங்குறதுக்காக 2024க்கு முன்னால அந்த சட்டத்தை பத்தி கடப்புல போட்டாங்க. இப்படி எதை செய்யணுமோ அதை செய்யாம, எதை செய்யக்கூடாதோ அதை செய்யறதுக்கு இந்த அரசு இவ்வளவு பெரிய முஸ்தீப் எடுக்குது. இந்த அரசு தான் தேர்தல் கமிஷனரை ஒரே நாளில் தனக்கு வேண்டியவரை வந்து மத்திய அரசுல இருந்து ரிசைன் பண்ண வச்சு, ஒரே நாளில் அப்ளிகேஷன் போட வச்சு, அந்த ஒரே நாளில் வந்து அவங்கள வந்து நியமிச்சாங்க. அதை நியமிச்சதன் மூலமாக இன்னைக்கு ஒரு அடிமை சாசனம் எழுதி கொடுத்த மாதிரி தேர்தல் கமிஷனுடைய வேலைகள் இருக்குது என்பதை நம்ம பார்த்தோம். 4 மாநில தேர்தலில் 2 மாநில தேர்தலை வந்து தள்ளி வச்சது, அதுவும் இந்த சகோதரர் சொன்ன மாதிரி அவங்க பிரதமரும் அமித்ஷாவும் எங்கெங்கெல்லாம் ஒரு வசதி பிரகாரம் தேர்தல் போகணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தேர்தலில் நாட்களை குறித்ததும், இப்படி தேர்தல் கமிஷன் படி தில்லுமுள்ளு நடந்தா நாளைக்கு ஒரே மாநிலம், ஒரே தேசம், ஒரே தேர்தல் எந்த நிலைக்கு போகும்? இதைத்தான் நாம இந்த நேரத்தில் சொல்றோம். மீண்டும் சொல்றோம், பாஜக ஆட்சிக்கு வந்து இன்னைக்கு இவ்வளவு ஒரு மோசமான ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு வந்து இந்தியாவை இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஆந்திராவில் இந்த 4000 கோடி ஊழல் உண்மைன்னு வெளியே வந்துருச்சு. அந்த மந்திரி சொல்றாரு, என்னை கேட்காமே என்னை நைட்ல வந்து கையெழுத்து போட்டு வாங்கினாரு, பிரதமர் சொல்லி முதல்வர் சொல்லி வாங்கினாரு. அப்ப அதானிக்காக, இந்த நாடு அதானிக்காக எல்லாத்தையும் விற்று கொண்டு இருக்கக்கூடிய மோடி அவர்களுக்கும் அதானியும் 2 பேரும் ஒண்ணுதான் என்று ராகுல் காந்தி சொன்னது உண்மையாகுது. அதானி வேற, மோடி வேற இல்ல. அதாவது பரம்பொருள் வேற, படைப்புகள் வேற இல்ல. அத்வைதமான கணக்கில் இன்னைக்கு மோடி இந்த நாட்டை தவறான வழியில கொண்டு போறாரு. ஓகே, தூத்துக்குடி செல்லும் சார் முடிக்க போறதா சொல்ல விரும்புறீங்களா? வேற ஒண்ணு இல்ல. அந்த அதிகாரி மாத்திட்டாங்க, இந்த அதிகாரி மாத்திட்டாங்க, தேர்தல் ஆணையர் மாத்திட்டாங்க. என்ன நீங்க சுப்ரீம் கோர்ட்ல எவ்வளவு பெரிய பஞ்சாயத்தானது, நீங்க எந்த அதிகாரிக்கு வரல? நீங்க இல்ல இல்ல நீங்க இல்ல நீங்க அப்படியே நீங்க பேச அப்படியே நீங்க போக முடியாது சார். நீங்க இடி சிபிஐ பவரை வந்து நீங்க அவங்களுடைய பதவி காலத்தை நீட்டிப்பு பண்ணலையா? நீங்க என்ன நினைச்சிட்டு ஒரே நிமிஷம் அதான் ஒண்ணு கேளுங்க. நீங்க அதாவது எல்லாரும் பேசுறது அனுமதிச்சு என்ன மறுக்கிறது ஜனநாயகம் கிடையாது. ஒரே ஒரு நிமிஷம். நிர்மலா பெரியசாமி ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் ரிட்டையர்ட் ஆனாங்க, அவங்கள தூக்கி தமிழ்நாடு தேர்தல் ஆணையாளரை போட்டிருக்காங்க. சகில் அக்தார் சொல்லி ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் ரிட்டையர்ட் ஆனாரு, அவரை கொண்டு தகவல் ஆர்டி கமிஷனரா போட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து ஒரு ஸ்டேட் கவர்மெண்டோட நீங்க செஞ்சது விரோதம். ஒண்ணு கேளுங்க, உங்களுக்கு தேவைன்னா ஒண்ணு சொல்லுவீங்க. இன்னைக்கு கள்ளக்குறிச்சி வழக்க சிபிஐக்கு மாத்துறது சரின்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் சொல்லி இருக்கு. மனசுல இப்ப நீங்க சொன்ன ஷக்கீல் அக்தராக இருக்கட்டும் அல்லது வந்து அந்த நிர்மலா தேவியாக இருக்கட்டும், இவங்க எல்லாம் யாரையும் பழி வாங்கல, யாரையும் அரெஸ்ட் பண்ணல. பழி வாங்குறதே கிடையாது. ஆமா சார், அது கணக்கு இருக்குல்ல. மீறலாம் இல்லையா? சட்டம் மீறலாம் இல்லையா? சட்டம் மீறலாம் கிடையாது. அது வந்து கவர்னர் தான் அப்பாயின்ட்மெண்ட் பண்றாரு. உங்க அஜித் பவார் 70,000 கோடி ஊழல் செஞ்சாரு சொல்லி ஒரு வாரம் கழிச்சு உங்க கட்சியில சேர்ந்த உடனே, உங்க கூட்டணியில சேர்ந்த உடனே அவரை துணை பிரதமர் ஆக்குறீங்கல்ல, 70,000 துணை முதல்வர் ஆக்குறீங்கல்ல, 70,000 கோடி ஊழல் என்ன ஆச்சு? சரி, நல்லது பிரதமர் தானே சொன்னாரு. நல்லது சார். ராமசுப்ரமணியம் சார் ஏதாவது சொல்லணுமா? நான் நிகழ்ச்சி நான் முடிக்கிறேன். இல்ல சார், தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி சார். சார், நேயர்கள் மற்றும் நிர்வாகம் சார்பா நிகழ்ச்சியில் பங்கேற்ற 4 பேருக்குமே ரொம்ப நன்றி சார். பார்த்தவங்களுக்கு இது என்ன அப்படிங்கிற ஓரளவு ஒரு புரிதலை இது ஏற்படுத்தி இருக்கும் நம்புறோம். ரொம்ப நன்றி 4 பேருக்குமே. நேரலை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.